அண்மை செய்தி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்திலிருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். திமுகவின் பி. வில்சன், சிவலிங்கம், சல்மா ஆகியோர் போட்டியின்றி மாநிலங்களவை தேர்தலுக்கு தேர்வாகியுள்ளனர். திமுக கூட்டணியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள கமல்ஹாசனும் போட்டியின்றி எம்பியாக தேர்வாகியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள கமல்ஹாசனும் போட்டியின்றி எம்பியாக தேர்வாகியுள்ளார். தமிழகத்திலிருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்வாகியிருக்கின்றனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று இன்று மாலை சரியாக 3 மணியிடம் வேட்புமனு தாக்கலானது முடிவுற்றிருக்கிறது. இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை திமுக சார்பில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் திமுக சார்பில் வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் ஆகிய 3 பேரும், அதே நேரத்தில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் அதன் தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக தரப்பில் 2 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனுக்கள் இன்று 3 மணியுடன் தாக்கல் செய்வது முடிவடைந்தது. இந்த நிலையில் தான் தற்போது வரையில், அதாவது 3 மணி வரையில் மொத்தமாக 17 பேர் வேட்புமனுக்களை 17 வேட்புமனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 13 நபர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கான அந்த மனு பரிசீலனை என்பது நாளை துவங்குகிறது. மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு மீண்டும் அதை திரும்பப் பெறுவதற்கான அந்த காலக்கெடு என்பது வருகிற 12ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போட்டியின்றி அந்த 6 பேரும் தேர்தல் செய்யப்படுவது என்பது வருகிற 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்குள்ளாக 3 மணிக்கு பிறகு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக ஒரு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கு 34 எம்எல்ஏக்களுடைய கையொப்பம் வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக, திமுக என மொத்தமாக 6 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உறுப்பினர்களுடைய பரிந்துரை கடிதமானது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வருகிற 12ஆம் தேதி 3 மணியுடன், அதாவது வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடிய அந்த காலக்கெடு முடிந்ததற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் வருகிற 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியிடப்படும். இந்த சூழ்நிலை தான் தற்போதைய நிலவரப்படி மொத்தமாக 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் சுயேட்சை என்ற அடிப்படையில் 7 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த சுயேட்சைகளுடைய வேட்புமனுக்களானது பரிசீலனையின் போது அது நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அவர்களுக்கு எம்எல்ஏக்களுடைய பரிந்துரை கடிதம் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். அந்த அடிப்படையில் அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக கணக்கீடு செய்யப்படும். அந்த அடிப்படையில் வருகிற 12ஆம் தேதி 3 மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் இந்த 6 பேரும் தேர்வு செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும். அதில் திமுக சார்பில் வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் ஆகியோரும், மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கமலஹாசனும் வெற்றி பெற்றதாக, அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படும். அதே நேரத்தில் அதிமுக தரப்பில் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகிய இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இந்த நிகழ்வானது வருகிற 12ஆம் தேதி 3 மணிக்கு பிறகாக நடைபெறும். தற்போதைய நிலவரப்படி வேட்புமனுக்கள் தாக்கலானது முடிவுற்றிருக்கிறது. தளத்தில் மொத்தமாக 17 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.